Hi students, welcome to 7th Standard English. Today we are going to learn about the topic Journey by Train Section 2. Students, please watch my previous video. Then only you can understand this topic, okay? Study portion, glossary, halt, stop, acacia, a thorny forest, snapped, become angry, furious, extremely angry, foreseen, predicted, obstacle, difficulty. Answer the following. Why did the train stop in the middle of the forest? The train stopped in the middle of the forest as there no railroad lines beyond that place. Why was Sir Francis angry? There was no railroad lines from Golby to Allahabad, but the tickets were sold from Bombay to Calcutta, so Sir Francis was angry. Thank you students. பண்டல்கண்ட் என்ற பகுதியிலிருந்து பிரிந்து சென்ற காந்தேஸ் பகுதி வரைக்கும் ட்ரெயின் காலையில் 3 மணி அளவில் நின்றது. அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. The conductors passing along the carriages shouted, "Passengers will get out there." மணி 8 மணி அளவில் இரவில் 8 மணி அளவில் ரயில் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. அந்த நிறுத்தப்பட்ட இடம் மரங்களெல்லாம் இல்லாத கானக பகுதி. ஆனால் அந்த இடத்துல சில பங்களாக்கெல்லாம் இருந்து பங்களாக்கள் வேலைக்காரர்களுக்கு சில அறைகளாம் இருந்தது. ரயில் வண்டி நடத்துனர் ரயில் பெட்டிக்குள்ளாலே நடந்து சென்று பயணிகள்கிட்ட இறங்க வேண்டும் என்று சத்தம் போட்டார். Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. ஆனால் எதுக்காக நம்மளை இறங்க சொல்லாங்க அப்படின்னுள்ள காரணத்தை எதிர்பார்த்துட்டு என்ன செய்தார்? பெலிஸ் போகு தன்னோட நண்பராகிய பிரான்சிஸ் கிரமாட்டரியை பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல ஈச்ச மரங்களும் கருவேல மரங்களும் நின்ன காட்டுக்கு நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டது. அதுதான் அந்த ஜெனரலுக்கு என்னன்னே தெரியவில்லை. கியூரியஸ் பெஷபரட் rushed out and speedily returned crying, "Monsieurs, no more railway." ரொம்ப ஆர்வமாக அவர் என்ன செய்தார்? அங்கே இருந்து விரைந்து ஃபாஸ்ட்டாக போய் பேசப்பரட்டு பக்கத்தில் திரும்பி வந்தார். திரும்பி வந்து, "ஐயா, இதை தாண்டி ரயில்வே பாதையே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் சொன்னார். "வாட் டு யூ மீன்ஸ்?" ஆஸ்க் சர் ஃப்ரான்சிஸ். அப்போ நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சர் ஃப்ரான்சிஸ் வினவினார். "ஐ மீன்ஸ் டு சே தட் த ட்ரெயின் இஸ்ன்ட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர்." இதற்கு மேலே வண்டி செல்ல முடியாதுன்னு கூறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. The general at once stepped out, while Phileas Fogg calmly followed him, and they proceeded together to the conductor. இந்த தளபதி என்ன செய்தார்? உடனே ரயிலை விட்டு கீழே இறங்கினார். கீழே இறங்கி பெலிஸ் போகு அமைதியாக அவரை பின்தொடர்ந்து நடந்துட்டு இருந்தார். 2 பேரும் சேர்ந்து கண்டக்டரை பின்னால் நடந்து போயிட்டே இருக்காங்க. வேர் ஆர் வி ஆஸ்ட்ரி சார் ஃப்ரான்சிஸ். சார் ஃப்ரான்சிஸ் கேட்க, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அட் த ஹேம்லெட் ஆஃப் கோல்பி. அப்படின்னா கோல்பி பக்கத்தில் இருக்க குக் கிராமத்தில், சின்ன கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். டூ வி ஸ்டாப் கியர். நாம் இங்கே நிற்க வேண்டுமா? சர்டன்லி த ட்ரெயின் இஸ் இன்ட் ஃபினிஷ்டு. நிச்சயமாக ரயில் பாதை இதில் இன்னும் முடிவடையவில்லை. வாட் நாட் ஃபினிஷ்டு? இன்னும் முடிவடையவில்லையா? No, there's still a matter of 50 miles to be laid from here to Allahabad, where the lines begins again. இல்லை, இங்கிருந்து அலகாபாத் வரை 50 மைல் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும். அதனால் அங்கிருந்து ரயில் பாதை மீண்டும் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால், ரயில் பாதை அவங்க நிறுத்தின இடத்துல இருந்து ரயில் பாதை அதுக்கு அப்புறமா இல்லை, அலகாபாத் வரை அப்புறமா போனோன்னு சொன்னால் 50 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை திரும்ப அமைச்சா தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். But the papers announced the opening of the railway throughout. ஆனால் வழிநடுவே ரயில் பாதை திறந்து விட்டதா தானே பத்திரிகையில் அறிவிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
What can I tell you, officers? The papers were mistaken. அதிகாரி அவர்களே, ஆனால் நான் என்ன சொல்ல முடியும், ஆனால் பத்திரிகை செய்தி எல்லாமே தவறானது. Yet you sell ticket from Bombay to Calcutta, nabbed Sir Francis, who was growing angry. இருப்பினும் நீங்கள் பம்பாயிலேருந்து கல்கத்தா வரை எங்களுக்கு பயணச்சீட்டு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக எரிச்சலோட யார் சார் ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு. No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportations for themselves from Golbi to Allahabad. சந்தேகம் இல்லை, நோ டவுட் சந்தேகம் இல்லை. ஆனால் கோல்பியிலேருந்து அலகாபாத் வரை பயணிகள் தங்களது பயணத்தை தாங்களே தான் ஏற்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். சார் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ். அதனால் ஃப்ரான்சிஸ் என்ன செய்தார், அது தெரிஞ்சதும் ரொம்ப கோபம் அடைஞ்சார். பேசப்ராட் would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. ஃப்ரான்சிஸ் கோபம் அடைஞ்சார். ஆனால் அந்த நடத்தின கண்டக்டர் கண்டக்டரை ஒரே அடியில் கீழே அடித்து கீழே போடணும் போல என்ன செய்து பாசப்ராட்டுக்கு அவ்வளவு கோபம் ஆனால் அவருக்கு மிஸ்டர் போகுக முகத்தையே பார்க்கறதுக்கு உள்ள துணிச்சல் இல்லாத அளவுக்கு அவர் இருக்கார். சார் ஃப்ரான்சிஸ் said Mr. Fogg quickly, "Bill, if you please, look about for some means of transport to Allahabad." சார் ஃப்ரான்சிஸ், நம்ம இப்போ அலகாபாத்துக்கு பயணம் செய்யணும். அலகாபாத்துக்கு பயணம் செய்யறதுக்கு ஏதாவது போக்குவரத்து சாதனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் போகிட்ட அமைதியாக அவர் கேட்குறாரு. மிஸ்டர் போக், திஸ் இஸ் ஏ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்அட்வான்டேஜ். மிஸ்டர் போக் உடனே சொல்லியார், இந்த தாமதம் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். நோ சார் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் foreseen. இல்லை ஃப்ரான்சிஸ், இது நான் எதிர்பார்த்த ஒன்று தான். ஃபார்சீன் மீன்ஸ் எதிர்பார்த்த ஒன்று தான். வாட் யூ நோ தட் த வே, என்ன இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நோ அட் ஆல், பட் ஐ நியூ that some obstacle or other would sooner or later arise on my route. Nothing therefore is lost. நிச்சயமாக இல்லை, ஆனால் நமது பாதையில் இப்போதோ இல்லைன்னா பாதை முடியும் போதோ ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. I have 2 days which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Gangang at noon on the 25th. This is the 22nd and we shall reach Calcutta in time. நாம் இதுவரை 2 நாட்களுக்கு முன்னதாகவே பயணம் செய்திருக்கோம். ஆனால் அதை சாக்ரிஃபைஸ், அந்த நாட்களை நம்ம 2 நாட்களையும் தியாகம் செய்தாக வேண்டும். 25ஆம் தேதி நம்ம மதியம் ஒரு நீராவி கப்பல் கல்கத்தாவிலிருந்து ஹாங்காங்குக்கு புறப்படுகிறது. ஆனால் இன்று 22ஆம் தேதி அது நம்மால் சரியான நேரத்தில் கல்கத்தாவை அதனால் சென்றடைய முடியும். Do you know, Agra is the one of the most visited destinations in India. The main reasons is the Taj Mahal. Agra also gets other attractions like the Agra Fort, the Sikandra Fort, Akbar's tomb and many other tourist spots. ஆக்ரா இந்திய மக்கள் மிக அதிகமான பேர் விரும்பி செல்லக்கூடிய இடங்கள்ல ஒன்றாகும். அதுக்கு காரணம் அங்கே தாஜ்மஹால் இருப்பது. தாஜ்மஹாலில் ஆக்ராவில் உள்ள ஆக்ரா கோட்டை, சிகந்திரா கோட்டை, அக்பர் கல்லறை, இது போன்ற கவர்ச்சிகரமான இடங்களும் சுற்றுலா பயணிகள் விரும்பும் பல இடங்களும் இந்த ஆக்ராவில் இருக்கிறது. அதனால்தான் இந்த இந்திய மக்கள் ஆக்ராவை ரொம்ப விரும்புகிறாங்க. Study portion, glossary, halt, stop, acacia, a thorny forest, snapped, become angry, furious, extremely angry, foreseen, predicted, obstacle, difficulty. Answer the following. Why did the train stop in the middle of the forest? The train stopped in the middle of the forest as there no railroad lines beyond that place. Why was Sir Francis angry?
there was no railroad lines from Golbi to Allahabad, but the tickets were sold from Bombay to Calcutta, so Sir Francis was angry. Thank you, students.